நம்ம எல்லாருக்குமே ஃபேஸ் எவ்வளோ முக்கியம். ஸோ அந்த ஃபேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் தான் நம்மளோட ஐஸ். நம்ம ஃபேஸில் எல்லா சைடும் கலர் ஒரே மாதிரின்ட்டு நம்ம ஐயை சுற்றி மட்டும் வேறு ஒரு கலரில் இருந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கு எவ்வளோ மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்வர்ட்னஸ் வருதுன்னா ஒன்ஸ் ஒரு ரீசன் வந்து ஜெனட்டிக்கலாக இருக்கும். மேபி உங்களோட கிராண்ட் ஃபாதர் ஆர் ஃபாதர் அவர் மதர் அவங்க சைடில் வந்து உங்களுக்கு ஹாலோ ஐஸ் மாதிரி இருக்கலாம். அதாவது ஐஸை சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து ஜெனட்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம். இதுக்கு வந்து ஐ ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சர்ஜிக்கல் ஆமாம், சர்ஜிக்கல்னு சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், இன்ஜெக்ட் மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் மாரி இருக்கும். ஸோ அது எந்த ஃப்ளூயிடுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஃப்ளூயிட் மாரி அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபில்லர் மாரி ஒர்க் ஆகும். அந்த ஃபில்லர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹாலோவான ரீஜன் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அந்த கலரும் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணும். ஸோ அதுதான் அது வந்து சர்ஜிக்கல் பேஸ்ட்டு. நம்ம இந்த வீடியோவில் வந்து அந்த சர்ஜிக்கல் பேஸ்ட்டாக எதுவும் பார்க்க போகிறதில்ல. நார்மலாக இப்போ வந்து நிறைய ஐடி ஒர்க் பார்க்குறவங்க, அப்படி இல்லைனா ரொம்ப லாங்காக டிஸ்டன்ஸ் போயிட்டு வருவாங்க, அப்படி இல்லைனா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, வெயில் நான் எப்பயுமே சன்லைட்லேயே தான் சுற்றிட்டு இருப்பேன், இந்த மாதிரி இருக்கவங்க, ரொம்ப கம்மியாக தூங்குறவங்க, ரொம்ப கண்ணை போட்டு கசக்கினே இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு நார்மலாக ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் செலவு தான் வரும் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அது என்ன ப்ராடக்ட்னா எப்படி இருக்குது? ஸோ கண்ணை மூடிட்டே பேசலாமா இந்த வீடியோ ஃபுல்லாகவே? இது எனக்கு போட்டதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு வீடியோ ஃபுல்லாலாம் என்னால் சத்தியமாக பேச முடியாது. எனக்கு எங்கே ஆக்சுவலாக எங்கே கேமரா இருக்குதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் என் கால் வந்து ஒரே பொசிஷனில் இருக்குதா. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே தான் கேமரா இருக்குன்ற மாதிரி நான் பேசுகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது எனக்கு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னா செம சில்லுன்னு இருக்குது. அப்படியே ஐயை சுற்றி ஒரு மாதிரி நல்லாவே சில்னஸாக இருக்குது. செம்மையாக இந்த ஃபீலிங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும் இது எப்படி இருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் இதை நான் கழட்டிடுறேன். இதை போட்டுட்டு பேசினா ஆக்வர்டாக இருக்கும். அப்படியே இதை போட்டுட்டு கழட்டினோடனே ஒரு மாதிரி அந்த கழட்டுறப்போ ஒரு ஃபீலிங் இருக்குதுல்ல, நல்லா சில்லுன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் டெம்பரேச்சருக்கு வரா மாதிரி. இப்போ எனக்கு கண்ணை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ளிங்க் பண்ணாலே அந்த சில்னஸ் ஃபீலிங் தான் இருக்குது. இதை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஐ மாஸ்க்கை நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு சீப் ரேட்டாக ஒரு 120 ருபீஸோ என்னமோ தான் அதுக்கே கிடச்சிருந்துச்சி. 120 ருபீஸா 150 ருபீஸான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நான் வந்து 2 பை பண்ணியிருந்தேன். எனக்கு 150 160 அதுக்குள்ளேயே எனக்கு வந்து 2 பேக் வந்துச்சு. இந்த மாதிரி 2 ஐ மாஸ்க் வந்துச்சு இதே மாதிரி எனக்கு 160க்குள்ளேயே. ஸோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது நான் வந்து எப்போயுமே டெய்லியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெய்லியும் யூஸ் பண்ணவும் முடியாது. இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து லேட் நைட் ஒர்க்கு நிறைய பண்ணுறீங்க, உங்களுக்கு ஐ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் நேச்சரே லேப்டாப்பில் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லேட் நைட்டில் படிப்பாங்க. ஸோ ரொம்ப ஐ ஸ்ட்ரெயினாக இருக்கும், ரொம்ப நேரம் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கெல்லாம் ரொம்ப டிம்மான லைட்லாம் படிக்கவே முடியாது, அவங்களுக்கு ரொம்ப ஐ ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதேமாரி ரொம்ப வெளிச்சத்தில் தான் அவங்களால படிக்க முடியும். ஸோ அந்தமாரி ரொம்ப வெளிச்சத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் வரா மாதிரி இருக்கும் அது நாளடைவில். ஸோ அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்துடலாம் வாங்க. நிறைய பேர் இந்த ஐ மாஸ்க் வாங்கின உடனே பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னென்னா, இதை போட்டுட்டு அப்படியே அவங்க ஹோல் நைட் தூங்கிடுவாங்க. இது தூங்குறதுனால சில பேருக்கு வந்து பிரச்சனை வராது. இடி மின்னல் மழை இது எது வந்தாலும் அவங்க தூக்கத்துலேருந்து தடுக்கவே முடியாது, அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. பட் சில பேருக்கு இது லைட்டாக இதோட பிளாஸ்டிக்லாம் இருக்குல்ல, இது லைட்டாக இப்படி குத்தினா கூட அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம். இப்போ எனக்கே என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது என்னால் 5 ஹவர்ஸோ 4 ஹவர்ஸோ தான் தூங்கவே முடிஞ்சுது இதை போட்டுன்னு. ஸோ இதை போட்டுட்டு நான் ஹோல் நைட் தூங்கிறது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களுக்கும் என்ன மாதிரி ஆச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி கண்டினியூ பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக எஃபெக்டிவான வேவாக நான் சொல்கிறேன். எப்படி இதை யூஸ் பண்ணலான்னா, இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு அண்டர் ஐ சீரம் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். நான் பர்சனலாக ஒரு அண்டர் ஐ சீரம் யூஸ் பண்ணுறேன்.
பெட்டர் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க சஜஸ்ட் பண்ணுற அண்டர் ஐ சீரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு எது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து இந்த அண்டர் ஐ சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்களும் உங்களுக்கு டாக்டர் எது சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் காமனாக யூஸ் பண்ணுற சில சீரம்ஸும் இருக்குது, அதுவும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். நார்மலாக நீங்கள் சீரமை உங்கள் ஐயை சுற்றி அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து டீப்பாக தூங்கிடவும் கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அண்டர் ஐ சீரம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஐ மாஸ்க்கை கட்டிட்டு ஒரு 1 ஹவருக்கு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழட்டிட்டு நீங்கள் ஓரமாக வச்சுட்டு கூட அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிடலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ சில்னஸ் கிடைக்கும். அந்த அண்டர் ஐ சீரம் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு எஃபெக்டிவாக யூஸாக இருக்கும். அண்டர் ஐ டார்க்னஸும் சீக்கிரமாக காணா போகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். எப்பயுமே இந்த அண்டர் ஐ மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் ஆச்சும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதோட கூலிங்னஸ் வந்து டக்குன்னே உங்களுக்கு போயிடும். நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் தான் அந்த கூலிங்னஸே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஐ மாஸ்க் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு 1 ஹவர் போட்டாலே அது மோர் தென் எனஃப்ன்ற மாதிரி சொல்கிறேன்னா. அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஐ உள்ள இந்த ஜெல் மாதிரி இருக்குல்ல, ப்ளூ கலரில் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணது வந்து ஆலிவேரா ஜெல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இதோட கூலிங்னஸ் வந்து 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இதை கூலிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா கூலிங் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஃபுல்லாக சீரம்லாம் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை போட்டிங்கன்னா யூஸ் பண்ணுற அண்டர் ஐ சீரம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் தரும். இன்னொரு பாயிண்ட்டு, நான் எதுக்காக இதை போட்டுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, சில பேர் தூங்குனாங்கன்னா அப்படியே ஸ்டடியாக பிரமிட்டில் இருக்கிற மம்மி மாதிரி தூங்குவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து உருண்டு பிரண்டு பெல்ட்டிலாம் அடிப்பாங்க தூக்கத்துலேயே. ஸோ அவங்களுக்குலாம் இது சத்தியமாக செட் ஆகாது. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இது ஈஸியாகவே கிழிஞ்சிரும். அந்த மாதிரி தான் இருக்குது இதோட மெட்டீரியலு. ஸோ அதனால் இதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் 1/2 அன் ஹவர் 1 ஹவர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த ஐ சீரம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிசல்ட்டும் தரும். நான் சொன்ன இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ரிசல்ட் தரும். நீங்கள் இந்த அண்டர் ஐ உங்களுக்கு ரொம்ப டார்க்னஸாக இருக்குது அப்படின்லாம் தோணுச்சுன்னா அதெல்லாம் ஈஸியாகவே உங்களுக்கு வந்து சரியாயிடும். இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக ரிசல்ட் தரும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இதை 1 இயர்க்காச்சும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.